Hi friends, welcome to RamAnis Atrocities. பூண்டு உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. புற்றுநோய்க்கு எதிராகவும் போராடுது, நோய் எதிர்ப்பு சக்தியவும் அதிகரிக்குது. அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய பூண்டு வச்சு நம்ம இன்றைக்கி பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் மண் சட்டியில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடாகவும் 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்குவோம். கடுகு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்குவோம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இப்போவே நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ஓரளவு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இப்போது சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பழுத்த தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயமும் தக்காளியும் எண்ணெயில் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். மிளகாத்தூள் இது எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு, எண்ணெயோடு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நான் புளி முன்னாடியே கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியை இப்போ நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழம்பு சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டு வருது, அப்பப்போ கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு பார்த்திங்களா, நம்ம முன்னாடி ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறமும் இன்னும் எவ்வளோ தூரம் கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்களேன், எவ்வளோ திக்காக எவ்வளோ சாதம் வச்சாலும் காலியாகக்கூடிய டேஸ்ட்டில் சூப்பராக சுட சுட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டில் அதிகப்படியான மருத்துவ பண்புகள் நிறைஞ்சிருக்கிறது போல் ஆரோக்கிய அழகு நன்மைகளுமே நிறைஞ்சிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க உதவுது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தல ரொம்ப சிறந்தது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுலையும் ரொம்பவே பங்கு இருக்குது. புற்றுநோயை தடுப்பதிலும் அதை எதிர்ப்பதிலும் பெரும்பங்கு இருக்குது இந்த பூண்டுக்கு. முடி உதிர்வை தடுத்து கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுது. இது மாதிரி அடுத்தடுத்து பூண்டுகளோட நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இந்த பூண்டில் இருக்குது. அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த பூண்டை நீங்களும் சாப்பாட்டில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு குழம்பையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணீஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.